Hello Arun Sharmi families, welcome to Arun Sharmi channel. இன்னைக்கு day 64ங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ சீரீஸாக நம்மளுடைய ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரிடன், ரொம்ப நாளாக வந்து படுத்த படுக்கையாக இருக்கவங்க, அண்ட் ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே இருக்கேன் சேரில், என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல, என்னால் உட்கார தான் முடியும்னு ஃபீல் பண்ணுறவங்க, அண்ட் வேறு ஏதாவது ஒரு கன்சர்ன் வச்சுட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்டிவிட்டியுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்காகவே இந்த சீரீஸ் வந்து நம்ம டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கைட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஏன் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு 2 minutes கூட ஆகாது நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு, பட் அதோடைய பிளெஸிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரும். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சோடு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வந்து அவங்க லைஃப்பில் கொண்டு வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இந்த மூமெண்ட்ஸ் பண்ணுறதால. எதுவுமே பண்ணாமல் அப்படியே கல் மாதிரி உட்காந்துருவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டான ஒரு சேஞ்சஸ் தெரியும். அதுக்காக என்னம்மா ஒபீஸாக இருக்கவங்க உடனே வந்து லீன் ஆகிடு ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எதுவுமே ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய மூமெண்ட்டில் வந்து கொண்டு வந்து விடுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். ஸோ அதுக்காகவே நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அது ரீச் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? நம்ம வீடியோ புதுசாக பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சீரீஸ் 64ங்க. டே 64ல் என்ன மூமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் சீரீஸில் என்ன பண்ணுவோம், காலை வந்து கீழ்ப்பக்கமாக கொண்டு போகணும். அதாவது ஒரு ஹைட்டான ஒரு சேரோ ஒரு டேபிளையோ உட்காந்துட்டு கால் வந்து பாதம் தரையில் படாமல் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், காலை கீழ் நோக்கி கொண்டு போயிட்டு அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். அதாவது நார்மல் நியூட்ரல் பொசிஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா மேல் நோக்கி கொண்டு வந்துட்டு அதே நியூட்ரல் பொசிஷன் கொண்டு வரணும். அப்போ ஜஸ்ட்டு மேல் பக்கமாக லிஃப்ட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணணும், மேல் பக்கமாக லிஃப்ட் பண்ணிவிட்டு டவுன். இது ஒரு நல்ல எக்ஸசைஸுங்க. ஏன்னா இந்த காஃப் மசில் கண்டச்சதன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மசிலுக்கு வந்து நல்ல ஒரு ஒர்க் அவுட். அது வந்து ஒரு செகண்ட் ஹார்ட்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காஃப் மசில் நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து மேலே அப்வர்ட் ரைஸ் பண்ணாலும் சரி, இல்லை கீழே டவுன்வர்ட் ரைஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காஃப் மசில் நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸாக சீரீஸில் சொல்லணும், இந்த சீரீஸே சொன்னோம். இது வந்து பெட்ரிடன் பேஷண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துருக்கவங்களுக்கு, ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு தான் சொல்லியிருந்தோம். அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப நேரமாக உட்காந்து வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, சிட்டிங் ஜாப் ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். பட் அந்த சிட்டிங் ஜாப்னால எவ்வளோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருதுன்றது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கல இல்லைங்களா மேனுவலாக. ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து காஃப் மசில்ஸை வந்து ட்ரிகர் பண்ண போது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செகண்ட் ஹார்ட் மசில் நல்லா ஒர்க் ஆக போது, உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போது, நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ கிடைக்க போது, நிறைய சேஞ்சஸ் உங்கள் பாடியில் கொண்டு வர போகுது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10 counts 2 sets சிங்கிளாகவும் பண்ணலாம், பைலேட்டரலாகவும் பண்ணலாம். ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இது சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த சிம்பிள் தான் உங்களை வந்து பெரிய காம்ப்ளெக்ஸில் கொண்டு போய் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து விடுங்க. ஹெல்த் இஸ் வெல்த், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கணும்னு இருந்தால் அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அ சேனல்.